ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேருக்கு இந்த கால் மூட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே காஃப் மசில்ஸில் நல்ல க்ரீன் கலர்லேயோ ப்ளூ கலர்லேயோ அப்படி பாம்பு போடுற மாதிரி தெரியும். சுருண்டு சுருண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெயின்ஸில் வரக்கூடிய வீக்கம், அதுதான் வெரிகோஸ் அப்படின்னு சொல்கிறது. வெயின்ஸ்னா என்னங்க? நம்மளுடைய ஆர்ட்ரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் குட் பிளட் அப்படின்னு சொல்கிற விஷயம். நல்ல ரத்தம் வந்து உறுப்புகளுக்கு போகுது. ஸோ ஆர்கன்ஸில் இருந்து நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு மெட்டபாலிசம் முடிஞ்சு இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட், அதாவது கழிவுகள் இருக்கக்கூடிய ரத்தம் திரும்பவும் நமக்கு ரிவர்ஸில் வரணும் இல்லைங்களா? வெயின்ஸில் தாங்க அந்த மாதிரி டீஆக்சினேட்டட் பிளட் நமக்கு வர ஆரம்பிக்குது. அப்போது இந்த வெயின்ஸ் கால்களில் ஏங்க பல்ஜ் ஆகுது? உடல் முழுவதும் தான் வெயின்ஸ் இருக்குது, அந்த நெட்வொர்க் இருக்குது, கால்களில் மட்டும் ஏங்க வீக்கம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்களில் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை காட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கால்கள் கீழே நம்ம தொங்க போட்டு உட்காந்துருக்கோம் இல்லைங்களா, கீழே இருந்து மேல் நோக்கி அந்த ரத்தம் வெயின்ஸ் வழியாக வரணும். அப்போது மேல் நோக்கி வரணும் இல்லைங்களா? ரொம்ப நேரம் தொங்க போட்டே உட்காந்துருந்தோம்னா இந்த வெயின்ஸில் சில வேல்வ்ஸ் இருக்கும். அந்த வேல்வ் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? வீக் ஆகிடும். ஸோ வீக் ஆக ஆரம்பிச்சது, வெயின்ஸ் வந்து பல்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். அப்போ அங்கங்கே ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும். இது ஒரே நாளில் இல்லை 2 நாளில் நமக்கு ஏற்பட்டுருமா? கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வரும். யாருக்கு ஏற்படுது? ப்ரெக்னென்சி டைமில் வரலாங்க. நிறைய பேருக்கு இந்த தொடையில், அப்புறம் இந்த கால்கள் காஃப் மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நமக்கு பென்சிலில் வரைஞ்ச மாதிரி தெரியும். ரெட் கலர் பெனில் வரைஞ்ச மாதிரி வெயின்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதை தாண்டி அடுத்தடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, ரொம்ப நேரமாக நின்றுட்டே ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரெக்னென்சி டைமில் கால்களை தொங்க போட்டுக்கிட்டே ரொம்ப வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க, ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கால்களில் வெயின்ஸ் வந்து பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடுது. இப்போ இந்த மாதிரி பல்ஜ் ஆகும்போது என்னங்க அப்படின்னு நீங்கள் வேற என்ன ஆபத்து ஏற்படுமா அப்படின்னா கிடையாது. வெயின்ஸ் பல்ஜ் ஆகும்போது அங்கே இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே அதில் தேங்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஜ் ஆகி நாளடைவில் அல்சராக மாற ஆரம்பிச்சிடும். இது நமக்கு அல்சராக வர வரைக்கும் நமக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் தாங்க நமக்கு பெயின் தெரியும். சில நேரங்களில் என்ன ஆகும்னா நமக்கு பெயினே தெரியாது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பெயினே தெரியாதனால நம்ம விசிபிளாக கண்ணால் பார்க்கும்போது தான் வெயின்ஸ் பல்ஜாக இருக்குன்னே தெரியும் தவிர, மற்றபடி பெருசாக நமக்கு எதுவும் பெயின் தெரியாது. இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், சர்க்கரை நோயாளிகள். ஸோ இவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நமக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் என்ன நடக்கும்? கால்களில் வெயின்ஸ் பல்ஜ் ஆகும்போது நமக்கு நரம்புகளும் பாதிப்பு ஏற்பட்டு டக்குன்னு நமக்கு என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்பட்டு உடனே அது வெரிகோஸ் அல்சராக மாற ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு காயம் படுது, இல்லை ஒரு சிலருக்கு கொசு தாங்க கடிச்சது, நான் சொரிஞ்சு விட்டுட்டேன், லைட்டாக பிளட் வந்துச்சு, அது என்னடானா ஒரு வாரத்தில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எனக்கு டீப்பாக அல்சராக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி வெரிகோஸ் அல்சர்ஸ் நிறைய பேருக்கு ஏற்படுதுங்க. இதுக்குமே காரணம் என்னன்னா, நமக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ், அதாவது இது உருவாகி அதுல ரத்தம் அதிகமா தேங்குறது தான். இன்னும் ஒரு சிலருக்கு ரத்தம் தேங்கி தேங்கி ரத்த கட்டாக மாற ஆரம்பிச்சிருங்க. டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்றது இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ரத்த கட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் டேஞ்சர் தாங்க. பிளட் சர்க்குலேஷன்ல போயிட்டு வேற எங்கேயாவது நமக்கு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா சடனாக நமக்கு பிரெயின்லேயோ இல்லை இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரலாம். அதனால் சாதாரணமாக இந்த வெரிகோஸ் வெயின்ஸை விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம சித்த மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்தலாம். இதுக்கு முதல்ல பயிற்சிகள் ரொம்ப முக்கியங்க. பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நல்லா நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துட்டு சைக்கிளிங் எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ கால்களை வந்து சைக்கிள் விடுற மாதிரி ஒரு 5லிருந்து 10 நிமிடங்கள் தினம்தோறும் செய்யுங்க. தரையில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் சைக்கிளிங் பண்ணலாம். சரிங்களா? எங்கேயாவது போகிறோம் உடனே நம்ம வந்து 2 வீலரை தேடாமல் சைக்கிளை நீங்கள் தேடுங்க. காலையில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அளவுக்கு நீங்கள் சைக்கிளிங் பண்ணலாம். ரொம்ப பெஸ்ட் எக்ஸசைஸாக இருக்குங்க. இல்லைங்க எனக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்து தான் நான் கால் தொங்க போட்டு தான் வேலை பார்க்குறேன்னா, கால்களுக்கு கீழே கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்டூல், ஒரு உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டூல் ஹைட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கால்களை எலிவேட் பண்ணி கொஞ்சம் தூக்குன மாதிரி வச்சுக்கோங்க.
அந்த மாதிரி வைக்கும்போது கால்கள்ல ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். முடிந்த அளவு தரையில உட்கார பழகுங்க. இதற்கு அடுத்ததாக இந்த பிளட் எல்லாம் கிளென்ஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் எடுக்கலாம்? சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. இதுல முக்கியமாக பார்த்தோம்னா, இந்த சூரண வகை மருந்த நீங்க எடுக்கும்போது வெரிகோஸ் வெயின் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகுது. வெரிகோஸ் வெயின்ஸ் மட்டும் கிடையாது. உங்க உடல்ல எங்க கழிவுகள் இருந்தாலும் அத வெளியேத்துறதுக்கு உங்களுக்கு இது பயன்படுதுங்க. அப்போ ஜென்ரலா நம்ம என்னங்க பண்ணலாம்னா, இந்த சிறு குறிஞ்சான் அப்படின்ற மூலிகை இருக்கு இல்லைங்களா? இத நம்ம பயன்படுத்தலாம். இந்த சிறு குறிஞ்சான் அப்படின்னு சொல்ற இந்த மூலிகை பொடிய நீங்க எடுத்துக்கணும். சிறு குறிஞ்சான் பொடி 100 கிராம் எடுத்துக்கணும். மஞ்சள் 50 கிராம். சீரகம் 50 கிராம். இதுலயே காட்டு சீரகம் அப்படின்ற ஒரு வகை இருக்குங்க. இதுவும் 50 கிராம் எடுக்கணும். வசம்பு பொடி 50 கிராம். இது எல்லாமே ஒன்றாக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே ஒண்ணா கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு, காலை, இரவு 2 வேளையும் வெந்நீர்ல கலந்து நீங்க குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ காலை உணவு எடுத்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் 4லிருந்து 5 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். மாலை நேரத்திலயும் இப்படி எடுத்துக்கலாம். தொடர்ந்து இந்த சிறு குறிஞ்சான் பொடியோட இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரும்போது, உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நெறைய பேருக்கு லிவர்ல டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே சரியாகறதுக்கும் இத நீங்க பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக வெளிப்பிரயோகமாக சில தைல வகைகள நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. என்னென்ன தைல வகை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூட்டு வலிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. முக்கியமாக இதுக்கு காய திருமேனி தைலம் நம்ம பயன்படுத்தலாம். காய திருமேனி தைலம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கால்கள என்னன்னா, கால்கள நல்லா நீட்டி உட்காந்துக்கோங்க. காய திருமணி தைலம் கீழ இருந்து மேல் நோக்கி நீங்க அப்ளை பண்ணிட்டு, இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா? இத பொறுக்கக்கூடிய சூட்ல அந்த கால்ல காஃப் மசில்ஸ்ல நீங்க ஊத்திக்கிட்டே வரணும். இந்த மாதிரி செய்யும்போது, உங்க உடலுக்கு இது ரொம்ப நல்லது. காஃப் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். காஃப் மசில்ஸ ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது மட்டும் தான் இந்த வெரிகோஸ் வெயின் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. ஸோ இந்த பதிவுல வெரிகோஸ் வெயின எப்படி இயற்கையான முறையில சரி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.